இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூகுள் டயலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த வீடியோவில் கூகுள் டயலர் பற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஓகேவா? கூகுள் டயலரில் பொதுவாக எந்த டயலராக இருந்தாலும் நம்ம கால் பண்ணும்போது யார் கால் பண்ணாலும் நம்ம வச்சிருக்க ரிங் டோன் தான் வரும். ஓகேவா? ஸோ அது மூலமாக நம்ம கால் வருது அப்படிங்கிறத எடுத்து பேசிப்போம். பட் பார்த்திங்க அப்படின்னா யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டில் வந்தால் எப்படி இருக்கும்? லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அம்மா கால் பண்ணுறாங்கன்னா மாம் காலிங்னு வரும், அப்பா கால் பண்ணுறாங்க அப்படின்னா டேட் காலிங்னு வரும். ஸோ இந்த மாதிரி யார் கால் பண்ணுறாங்களோ ஸோ அந்த நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க நேமே அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டாக ரிங்டோன் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து கூகுள் டயலரில் எந்த மாதிரி இந்த நேம் அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டு வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் கால் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட நேமை எப்படி ரிங்டோனாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நேம் காலர் ஐடியா செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் டயலரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்ததும் லெஃப்ட் சைடில் மேலே ஒரு 3 டாட் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அட்வான்ஸ்டு செக்ஷனில் காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல அனௌன்ஸ் காலர் ஐடி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பாப்பப் வருதா? ஸோ இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், ஒன்லி வென் யூஸிங் ஹெட்செட் அண்ட் நெவர் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்லி வென் நெவர் யூஸிங் ஹெட்செட்டில் நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நேம் வந்து கேட்குற மாதிரி இருக்கும், மற்றபடி இருக்காது. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் கொடுத்துக்கோங்க. ஆல்வேஸில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் வந்து லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும் ஓகே, எப்போவுமே கால் பண்ணுறவங்களோட நேமை வந்து லவுடாகவே சொல்லும். ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.